இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. விஹாய் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கவங்க ஜோதிடர் மகேஷ் ஐயர் அவர்கள். வணக்கம். வணக்கம்மா. வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. ஸோ இப்போ நம்ம பேச போறது ஆவணி மாதம் பத்தி. ஆவணி மாதம் கடகராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் சார். அவங்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழவிருக்கு? கடகராசிக்கு பாவமா என்னென்னா நல்ல விஷயம் சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்தான் எல்லாம். திடீர்னு சனி வக்ரம் 138 நாள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று நல்லா போச்சு. பிரமாதமாக சொல்லிகிட்டு இருந்தது போல் இப்போ திடீர்னு சனி வக்ரங்கிறீங்க. ஒன்றுமே புரியல சார். என்கிட்ட ஒருத்தர் இப்போ சந்திக்கும் போது கேட்டார், சார் உண்மையை சொல்லுங்கள், எப்போ தான் நிம்மதியாக இருக்கும்? ஏன்னா திடீர்னு சனி வக்ரங்கிறீங்க, திடீர்னு புதன் சரியில்லைங்கிறீங்க, எனக்கு நிம்மதி எப்போ சார் இருக்குன்னு கேட்டாங்க. அப்போ இந்த கடகராசி என்பவர்களுக்கு இப்போ டைம் நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்குமா? சின்ன சின்ன பிரச்சனைகள் எழும், ஆனால் அது பெருசு கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் அதை எழதான் செய்யும். அது பெருசாக இருக்கக்கூடாது. அதாவது சின்னதை பெருசு பண்ணோம்னா இந்த மாதம் பெருசாகிடும். அதனால் நீங்கள் யதார்த்தமாக விடுங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த மாதம் பணம் சேர்க்கலாம், குடும்பத்தில் இருக்கிற விஷயங்கள் பேசலாம், பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. நிறையா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க, துணிமணி ஆபரணங்கள் சேர்க்கறதுக்குண்டான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு. சில நேரங்களில் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்கள், மனசில் இருந்த பண பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் தீர்றதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்களே போய் உட்காந்து பேசி அதை தீர்க்கறதுக்கு உண்டான மாதமாக கூட இந்த மாதங்களில் இருக்கும். கொஞ்சம் பய உணர்வு இருக்கும், ஆனால் பெருசாக அதை நினைக்க வேண்டாம். பண பிரச்சனை தீரும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. கடன் பிரச்சனைகளும் தீருமா சார்? கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு முயற்சி பண்ணிடுவாங்க. அதாவது எனக்கு பணம் வந்துடுது, முதல்ல கடனை கொடுத்துடணும்னு தான் நினைப்பேன். ஸோ அதெல்லாம் தீர்க்கறதுக்கு உண்டான முயற்சிகள்லாம் இந்த மாதத்தில் நிறையா இருக்கிறத பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த ஃபேமிலி பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மனைவி பேரில் ஆரம்பிக்கிறது, கணவர் பேரில் ஆரம்பிக்கிறது, இவங்க பேரில் போட்டு ஆரம்பிக்கலாமா, இந்த மாதிரி மற்றவர்கள் பேரில் ஆரம்பிக்க, ஃபேமிலிக்குள்ளே இருக்கிறவங்களுடைய பேரில் ஆரம்பிக்கிறது, அவங்க பேரில் ஏதாவது முதலீடு பண்ணுறது, அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கறதுக்குலாம் இந்த மாதம் சூப்பராக இருக்குது. சரி, தொழில் சம்மந்தமான விஷயங்கள், அதாவது வெளிநாடு போய் தொழில் பண்ணலாம் அப்படின்ற முடிவுகள்லாம் இந்த மாதம் எடுக்கலாமா? ரொம்ப சூப்பராக இருக்கும். கடல் கடந்து ஃபேமிலியோடு உட்காந்து எடுக்கக்கூடிய டிசிஷன் பூரா பவர்ஃபுல் டிசிஷனாக மாறும். அதுக்கெல்லாம் இந்த மாதம் சூப்பராக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எதுக்கு சார் நல்லா இல்லை? இப்போ எல்லாம் நல்லா இருக்குது, எதுக்கு நல்லா இல்லைன்னா வாக்குவாதங்கள் இருக்கும். இந்த மாதம் கணவன் மனைவிக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் நிறையா இருக்கும். அவங்க ஒன்று பேசுறது, இவங்க ஒன்று பேசுறது, நீ பண்ணது சரியா, நான் பண்ணது சரியா, உங்கள் ஃபேமிலி எங்கள், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மட்டும் இருந்துகிட்ருக்கும். பார்ட்னர்ஷிப்புக்குள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருக்கும். மற்றவர்கள் மூலமான பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டிட்டாங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பர்ஃபெக்டான மாதம் தான். சிறப்பு. குழந்தைகளோட படிப்பு சார்ந்த விஷயங்கள்லாம் எப்படி சார் இருக்கும்? குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது. நினச்சதை விட சூப்பராக இருக்குன்னு வைங்க. நினச்சதை விட பிரமாதமாக இருக்கும். பெருமை, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். குழந்தைய ஸ்போர்ட்ஸில் இருந்ததுன்னா பெருமை கிடைக்கும். என் குழந்தை டிஸ்ட்ரிக்ட் லெவல், ஸ்டேட் லெவல், ஸ்கூலில் பேட்ச் வாங்கி விட்டான், பிரமாதம் தெரியுமா? ஸோ அந்த மாதிரிலாம் பெருமைப்படக்கூடிய மாதம் கடகராசிக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற கடகராசி அன்பர்களுக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது. இந்த மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னவாக இருக்கும்? மனைவியை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறது, கணவரை பற்றி மற்றவங்ககிட்ட சொல்கிறது, குடும்ப பிரச்சனையை வெளியில் பேசுகிறது, கோவப்படும் போது ஒரு வார்த்தையை விட்டுருவோம் இல்லையா, அது தவிர்த்துக்கிறது, இது மட்டும் இருந்தால் போதும். இதில் கவனமாக இருந்தால் மற்ற எல்லாமே சூப்பர் தான். ஆவணி மாதம் கடகராசினியர்கள் வழிபடக்கூடிய தெய்வம் என்னவாக இருக்கும் சார்? பொதுவாக ஆவணி மாதத்தில் எந்த கோயிலுக்கு போகலான்னு நான் சொல்கிறேன். கடகராசி என்பது பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வரது ரொம்ப விசேஷம். பெருமாள் திருப்பதி இல்லை ஸ்ரீரங்கம், தனக்கு எங்கே பிடிச்சதோ பெருமாள் கோயில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரது ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொன்னீங்க. இந்த பரிகாரம் செய்வது மூலமாக அந்த பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஏகாதசி அப்போ துளசியில் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். ஏகாதசியில் துளசியில் கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா, திரிவிக்மனா, வாமனா, ஸ்ரீதரா, ரிஷிகேஷா, பத்மநாபா, தாமோதரான்னு சொல்லி பெருமாளை வேண்டி வழிபடுறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும்.
ஆவணி அப்படின்னாலே ஆன்மீகமும் மாற்றங்களும் நிறைந்த மாதமா கருதப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில இந்த மாதத்துல நிறைய சிறப்பு திருநாட்களும் வந்துட்டு இருக்கு. விநாயகர் சதுர்த்தியா இருக்கட்டும், ஆவணி ஆவட்டமா இருக்கட்டும், வரலட்சுமி நோன்பா இருக்கட்டும். சொல்லுங்க சார், இந்த மாதம் எந்த அளவுக்கு சிறப்பு மிக்க மாதமா இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும்? அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஆவணி மாதத்தில் என்னென்ன டேட்டெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்குது அப்படின்னு பார்த்து பஞ்சாங்கத்தில் பார்க்கும்போது ஆவணி 18 தமிழ் மாதத்தில் ஆவணி 18 வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஸ்ரீகிருஷ்ண ஜெயந்தி வந்து வருது. ஆவணி 28 திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி வந்து வருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆவணி 6ஆம் தேதி வளர்பிற சுப முகூர்த்தம், அதாவது ஆகஸ்ட் 23. அது ஆகஸ்ட் 27 ஆவணி 10 வியாழக்கிழமை அன்றைக்கும் சுப முகூர்த்தம். ஆவணி 27 செப்டம்பர் 13 ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஆவணி 31 செப்டம்பர் 17 வியாழக்கிழமை, அதுவும் சுப முகூர்த்தம். ஸோ வளர்பிறையில் முகூர்த்தம் இவ்வளோ இருந்துட்டுருக்கு. அமாவாசை 25 ஆவணி 25 வெள்ளிக்கிழமை வருது. பௌர்ணமி 11 ஆவணி 11 வெள்ளிக்கிழமை இருக்குது. கிருத்திகை வந்து ஆவணி 17 வியாழக்கிழமை. சஷ்டி வந்து 1 ஆவணி 1 செவ்வாய், 16 புதன், 31 வியாழக்கிழமை. சங்கடஹர சதுர்த்தி 14 ஆவணி 14 திங்கக்கிழமை வருது. ஏகாதசி பார்த்திங்கன்னா ஆவணி 6 ஞாயிற்றுக்கிழமையும் 21 திங்கக்கிழமையும் இருந்துட்டுருக்கு. பிரதோஷம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆவணி 22 செவ்வாய்க்கிழமையும் இருந்துட்டுருக்கு. மாத சிவராத்திரி 23 புதன்கிழமை ஆவணி. சதுர்த்தி அதே மாதிரி ஏற்கனவே சொன்ன விநாயகர் சதுர்த்தி வந்துடுது. இத்தனை நல்ல நாட்கள் வந்து இந்த ஆவணி மாதத்தில் வரக்கூடியதாக இருக்குது. இந்துக்கள் பண்டிகை பார்த்திங்கன்னா வரலட்சுமி விரதம் வருது. இது ஆவணி 4 வந்து வரலட்சுமி விரதம். ஆவணி 21 பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபாட்டுக்கு ரொம்ப விசேஷம். ஆவணி 9 26 ஓணம் பண்டிகை. அதே மாதிரி ஆவணி 10 வந்து ஆவணி ஆவட்டம். நீங்கள் சொன்ன மாதிரி 10 ஆகஸ்ட் 27 அன்னைக்கு ஆவணி ஆவட்டம் வந்திருக்கு. ஆவணி 11 காயத்ரி ஜபம், அடுத்த நாள் காயத்ரி ஜபம். இப்படி ரொம்ப விசேஷமான மாதமாக இந்த ஆவணி மாதத்தில் இருக்கிறது. அதனால் இதெல்லாம் ஒரு கார்டு போட்டிங்கன்னா கேலண்டர் மாதிரி போட்டிங்கன்னா எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும். சரி, ஆவணி மாதத்தில் இவ்வளோ விசேஷங்கள் வந்திருக்குமா? இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.